நம்ம சேனல் இன்ஸ்டா பேஜுக்கு வந்து கோகுலேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ப்ரோ ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் ஃபிலிம் இருக்கு ப்ரோ பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க அப்படின்னாரு. நீங்க எல்லாம் முன்னாடி பண்ண வேலையால் நான் இப்பெல்லாம் எந்த படம்னாலும் ஒரு தடவை ரிவ்யூ அண்ட் சம்மரி எல்லாம் பார்த்துட்டு தான் பார்ப்பேன். சரின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த படத்தோட ரிவ்யூ எல்லாம் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா இந்த கிரீப்பியஸ்ட் ஹாரர் மூவி அவர் மிடுன்னு போட்டு வச்சுக்கிறானுங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா யோசிச்சேன். அப்புறம் கடைசியில் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி கழுதே பேசி முடிச்சு விட்டு போக. இந்த படத்தை டவுன்லோட் பண்ணும்போதே நைட்டு 11 மணி. நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த படத்தை நைட்டே பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த படம் வந்து நம்ம வழக்கமாக பார்க்குற ஹாரர் ஃபிலிம் மாதிரி கிடையாது. இது எனக்கு சீன் ஜம்ப் ஸ்கேர்ஸ் வைக்காம அந்த ஸ்டோரியிலேயே ஹாரர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஹாரர் படம்லாம் கொஞ்சம் ரேர் தான். அதாவது இந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல இறந்து போறவங்க அவங்க இறந்ததும் அவங்களுடைய உயிர் இல்ல ஆன்மா ஏதோ ஒண்ணு, அது இந்த மாதிரி ஆன்மாக்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு டிமென்ஷனுக்கு போயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு பேர் இறந்துருப்பாங்கன்னு. ஒரு அளவுக்கு மேல அந்த உயிர்கள் அங்க ரம்பி வழியறதுனால இப்போ அந்த டிமென்ஷனுக்கும் இந்த டிமென்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியா இந்த ஆவிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து அதுங்க என்ன பண்ணுதுங்க, மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடிய வில் பவரை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுதுங்க. அதுக்காக இன்டர்நெட்டை டூல்ஸா யூஸ் பண்ணிக்குதுங்க. ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். யாருக்கெல்லாம் வில் பவர் சுத்தமா போயிடுதோ அவங்க எல்லாருமே டிசப்பியர் ஆயிடுறாங்க. இப்படி ஒரு கோஸ்ட் அப்பாகலிப்டிக்ஸ் நடுவுல தான் ஒரு பிளான் ஷாப் ஒர்க்கர் அப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, இவங்கெல்லாம் இந்த கோஸ்ட் அப்பாகலிப்டிக்ஸ்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. வெல்கம் டு டே 39 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. கோகுலேஷ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணதுக்கு. உண்மையில ரொம்ப நல்ல படம். இந்த படத்தை ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணது கியோஷி குரோசாவா. 2001 ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் டெக்னோ ஹாரர் ஃபிலிம் தான் கைரோ. 2006 பல்ஸ் அப்படின்ற பேர்ல இங்கிலீஷ்ல இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. இந்த படம் அமேசான் அண்ட் ஆப்பிள் டிவி ரெண்டுத்துலயும் இருக்கு, பட் பையார் ரெண்ட்ல இருக்கு. டைம் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க.